ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க சேனலுக்கு நீங்க இன்ட்ரோ கொடுக்காதீங்க. சோ இன்ட்ரோ கொடுக்காதீங்கன்னு ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உதாரணம் நானே சொல்லி காமிக்கிறேன் நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. I am Kani. So என்னுடைய சேனல் குக்கிங் சேனல். சோ நான் குக்கிங் பத்தி வீடியோ போடுறேன். என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஆரம்பிக்க கூடாது. சோ இந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய சிடிஆர் லெவல் குறையும். சோ உங்களுடைய சிடிஆர் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எங்க இருக்குன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. இப்ப நீங்க எடுத்தோடனே என்ன பண்றீங்கன்னா, என்னுடைய பெயர், என்னுடைய ஊர், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டிக் 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 அப்படின்னு டச் பண்ணி ஸ்கிப் பண்ணுவாங்க கொஞ்சமா. சோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணும்போது யூடியூப் சைடு என்ன நினைக்கணும், இந்த வீடியோல ஸ்டார்டிங்லயே ஸ்கிப் பண்றாங்க. சோ இந்த வீடியோல கண்டென்ட் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணாது. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய சேனல்ல மைய கருத்தை ஃபர்ஸ்டே சொல்றீங்க. அதாவது டைட்டில்ல நீங்க சொல்றீங்க. டைட்டில் என்ன சொல்றீங்கன்னா, உதாரணம் நான் குக்கிங் சேனல் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போறீங்கன்னா, இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. சோ நீங்க ஏதாவது ஒரு டைட்டில் வைங்க. நீங்க என்ன மாதிரி டைட்டில் வைக்கிறீங்கன்னா, டுடே சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வைக்கிறீங்க உதாரணத்துக்கு. சோ நீங்க இதே டைட்டிலை நீங்க வீடியோக்குள்ள ஒரு டைம் சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல நீங்க சொல்லிடணும். எப்படி சொல்லணும்னா, டுடே நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி பண்றது தான் பார்க்க போறோம். சோ நிறைய டிப்ஸ் சொல்ல போறேன். சிக்கன் பிரியாணி எப்படி அடி பிடிக்காம செய்யறது, சோ சிக்கன் பிரியாணி எப்படி டேஸ்டா செய்யறது. சோ இந்த மாதிரியான சுவாரஸ்யத்தை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும். சோ இது குக்கிங் சேனலுக்கு மட்டும் இல்ல, வாட் எவர் நீங்க எந்த சேனல் வச்சிருந்தாலும் எடுத்தோடனே உங்களுடைய இன்ட்ரோ, உங்களுடைய பயோடேட்டா கொடுக்காதீங்க. உங்களுடைய தமிழ் என்ன டைட்டில் கொடுத்திருக்கீங்களோ அதை பத்தி உள்ள பேசுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுடைய சேனலை நீங்க ரன் பண்ணணும். சோ எதுவா இருந்தாலும் சரி, உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு மூவில இன்ட்ரெஸ்டிங் இருந்தா மட்டும்தான் அந்த மூவி பார்ப்போம். சோ அதே போலதான் உங்களுடைய சேனல்ல இருக்கிற அத்தனை வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங் குறையாம நீங்க கூட்டிட்டு போகணும். சோ இந்த மாதிரி நீங்க இன்ட்ரோ கொடுத்து உங்களுடைய சேனலை நீங்க ரன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் போகும். இப்ப இன்னும் சில சேனலை நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப டெக்னாலஜி, இப்ப ஏதாவது நீங்க கத்து கொடுக்குறீங்க. இப்ப நான் இந்த வீடியோல இதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ இந்த வீடியோல இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுக்க கூடாது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய லோகோ போட்டு ஒரு மியூசிக் மாதிரி ஒரு 4 செகண்ட்ஸ் அப்படி வந்துடுச்சுன்னா, சோ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல வராங்க. கண்டிப்பா நீங்க என்ன சொல்லி தரீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிச்சுட்டு உங்களுடைய மெயின் பாயிண்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுத்தா நீங்க இன்ட்ரோ கொடுக்க தேவையில்லை. எடுத்து நீங்க என்ன டைட்டில், அதாவது என்ன டாபிக் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சு உங்களுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஒரு சில வீடியோக்கு நீங்க இன்ட்ரோ கொடுத்தா வியூஸ் அதிகமா போகும். அது என்னன்னா பிளாக், அதாவது ரசிக்கக்கூடிய பிளாக், டான்ஸ், காமெடி, இந்த மாதிரி ரசிக்கக்கூடிய சேனல். இதுல போனா நமக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும், ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த மாதிரியான சேனல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல நீங்க இன்ட்ரோ கொடுக்கலாம். ஏன்னா உங்களுடைய சேனலை ரசிக்கக்கூடியதாக இருக்கும். சோ அதனால மக்கள் உங்களுடைய இன்ட்ரோவை ரசிப்பாங்க. சோ நீங்க ஏதாவது டெக்னாலஜி இல்ல, ஏதாவது எஜுகேஷனல் எந்த ரிலேட்டடா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டைட்டில சொல்ல வரீங்களோ சொல்லிடுங்க. இடையில கூட உங்களுடைய இன்ட்ரோவை நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பேசிக்கா ஒரு இன்ட்ரோ எடிட்டிங் பத்தியும் நான் சொல்லிடுறேன். தேவைப்பட்ட நீங்க உங்களுடைய சேனலுக்கு நீங்க கத்துக்கலாம். சோ எந்தெந்த சேனலுக்கு நான் இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்கும், எந்தெந்த சேனலுக்கு இன்ட்ரோ கொடுக்கலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, சோ உங்களுடைய இன்ட்ரோ நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, சோ உங்களுக்கு இன்ட்ரோ எடிட்டிங் நான் கத்து கொடுத்துறேன். சோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போற ஆப் பாத்தீங்கன்னா கேன்வா. இந்த கேன்வால ரொம்ப ஈஸியா இன்ட்ரோ எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இந்த கேன்வாவை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இதுக்கப்புறம் கேன்வா ஆப்ல பார்க்கலாம். நீங்க கேன்வா ஆப்பை ஓபன் பண்ணிக்கங்க. பாத்தீங்கன்னா இன்ட்ரோ பேஜ் இப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க சீயால் இருக்கு. இதை நீங்க டச் பண்ணுங்க, நல்லா கவனிப்பா பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரோஸ் வந்துருச்சு. சோ இது நீங்க ஒன்னொன்னா டச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். அது என்னன்னா, இப்ப நீங்க நல்லா பாருங்க, இங்க ப்ரோன்னு இருக்கும், சில இடத்துல பெய்டுன்னு இருக்கும். சோ அந்த மாதிரியான இன்ட்ரோஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சோ இங்க பாருங்க, நான் இந்த இன்ட்ரோவை டச் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த இன்ட்ரோவை டச் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப எப்படி எடிட் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எடிட் பேஜுக்கு வந்துடுச்சு. இப்ப நீங்க ஒன்னொன்னா டச் பண்ணி உங்களுடைய நேமை மாத்திக்கலாம். இப்ப வெல்கம்ன்ற இடத்துல உங்களுடைய சேனல் நேம் வச்சுக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா வெல்கம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு மை சேனல், அதை டச் பண்ணுங்க.
இங்கேயும் நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு என்னுடைய நேமை நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். கனி தமிழ் டெக். சோ இங்க பாருங்க கனி தமிழ் டெக்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபாண்ட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இதை சேவ் பண்ணிக்கலாம். சோ வந்து இந்த மாதிரி தான் உங்க சேனலுக்கு என்ன தேவையோ சோ அதை நீங்க எழுதிக்கிட்டு நீங்க மேல இந்த அம்புக்குறியை டச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இப்போ அகைன் நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்ட்ரோ டவுன்லோட் ஆகுற வரைக்கும் இந்த பேஜ்ல இருந்து நீங்க வெளியே வரக்கூடாது. இங்க பாருங்க மேலேயே சொல்றாங்க டு என்ஷூர் யுவர் டிசைன் டவுன்லோட்ஸ் ப்ளீஸ் டு நாட் க்ளோஸ் த ஆப். சோ வந்து இதை டவுன்லோட் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. சோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் இன்ட்ரோ கொடுத்து ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு சிம்பிளா சொல்றேன். இப்ப நான் வந்து இன்ஷாட் ஆப் தான் யூஸ் பண்றேன். அதை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ரெடி பண்ண பாத்தீங்களா அந்த இன்ட்ரோவை நான் இப்ப எடுத்துட்டு வரேன். இப்ப பாத்தீங்கன்னா மேல வீடியோஸ் போறேன். இப்ப நான் ரெடி பண்ண இன்ட்ரோ என்னுடைய பெயர் மாத்தி என்னுடைய சேனல் பெயர் என்னுடைய லோகோ சம்திங் வாட் எவர் எது வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி மாத்தின ஒரு இன்ட்ரோவை நான் இங்க எடுத்துட்டு வரேன். நெக்ஸ்ட் கிரீன் டிக் கொடுத்துக்கிறேன். இப்ப இன்ட்ரோ வந்துருச்சு. நான் பிளே பண்ணி காமிக்கிறேன். சோ இந்த மாதிரி இன்ட்ரோ வந்துடும். இது வந்து நீங்க ரொம்ப லென்த்தியா வைக்க கூடாது. ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் தான் வைக்கணும். சோ ஏன்னா இன்ட்ரோவை அதிக பேர் பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சோ இதை பத்தி தான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மியூசிக் போயிடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மியூசிக், அதாவது காப்பிரைட் இல்லாத மியூசிக் நான் வந்து ஆடியோ லைப்ரரியில இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை நான் வந்து இப்ப எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் யூஸ் கொடுத்துக்கிறேன். இப்ப நான் பிளே பண்ணி காமிக்கிறேன். நல்லா கவனிப்பா பாருங்க. இப்ப பாருங்க இந்த இன்ட்ரோ எவ்வளவு அழகா வருது. பேசிக் இன்ட்ரோ இவ்வளவுதான். சோ வந்து நீங்க இதுல நிறைய கலர் சேஞ்ச் பண்ணி லெட்டர் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் எடிட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சோ வந்து இவ்வளவுதாங்க இன்ட்ரோ. பாத்தீங்கன்னா இது கூட நீங்க ஏதாவது வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இந்த பிளஸ் குறியை டச் பண்ணி வீடியோ போயிட்டு சம்திங் ஏதாவது ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப பாருங்க நான் பிளே பண்ணி காட்டுறேன். நல்லா பாருங்க. சோ பிளே ஆகுது. சோ இந்த மாதிரி நீங்க அடுத்தடுத்து உங்களுடைய வீடியோஸ் இல்ல போட்டோவை ஜாயின் பண்ணி ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம். அந்த மாதிரி மேக் பண்ணப்பட்ட வீடியோவை ப்ராப்பரா எப்படி அப்லோட் பண்றதுன்னு மேல இருக்கிற அந்த வீடியோல காட்டுறேன். கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க. நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல உங்களுடைய டிப்ஸை நான் நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அப்லோட் பண்றேன். கண்டிப்பா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான வீடியோ எடிட்டிங் டிப்ஸ் நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம். திரும்ப திரும்ப என்னுடைய பிளேலிஸ்ட் நீங்க பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கு. கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்க கேன்வா ஆப்ல எப்படி இன்ட்ரோ ரெடி பண்ணி எப்படி நீங்க யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் சொல்லிருக்கேன். நிறைய விஷயத்த நான் ஷேர் பண்ணிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. பிளேலிஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் வியூஸ் வேணுமா, இந்த ரெண்டு பிளேலிஸ்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில வீடியோவை உங்க சேனல்ல போடக்கூடாது. சோ நீங்க அப்படி போட்டீங்கன்னா உங்க சேனல் மானிட்டேஷன் ஆகாது. சோ உங்களுடைய சேனலுக்கு நிறைய பிரச்சனை வரும். சோ அந்த மாதிரியான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ நான் அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தேடுதலுக்கான விடை கிடைக்கும். சோ வந்து பர் டேக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோட டவுட்டை நாங்க ரெடி பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு டவுட்டை மேக் பண்ண 3 நாள் ஆகும். கண்டிப்பா எல்லாருடைய டவுட்டும் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க அப்லோட் பண்ணுவோம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பர் டேக்கு ஒன்னு அப்லோட் பண்ணுவோம். சோ வந்து கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.